அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 முதல் நாள் நைட்டே எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தாம்பூலத்தில் கண்ணாடி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே ஜுவல் வச்சுட்டு, அப்புறம் பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நான் 101 ரூபா அதில் வச்சேன். சிலவங்க ஒரு கொத்து காசு வைப்பாங்க, சிலவங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நிறைய பணங்கள் வைப்பாங்க. இதை எடுத்து வச்சிட்ருக்கும்போது என்னோடய குட்டீஸ்லாம் இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி குட்டீஸ் தானே அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோலாம் சூப்பராக எடுத்தாச்சுங்க. அப்புறம் காலையில் அம்மா அதில் தான் கண் விழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கனிகளில் தான் கண் விழிக்கணும்னு குட்டீஸுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே காய்கறிலாம் கொடுத்தாங்க. நான், அப்பா, என்னோடய ஃபஸ்ட்டு பையன் எல்லோரும் போய் சாமிலாம் கும்பிட்டோம். சின்னவன் தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் 3 பேர் காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். கோயில்கள்லேயும் கை நீட்டம் கிடச்சி. சித்திரை 1 எல்லோரும் கை நீட்டம் கொடுப்பாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பையன் இப்போ தான் கோயிலில் ஃபஸ்ட் டைம் கை நீட்டாக வாங்கினா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசில் நாங்கள் தான் அடிக்கடிக்கு போவோம், வருஷம் போவோம். இப்போ என்னோடய பையனையும் கூட்டிகிட்டு போனது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி முப்பந்தல் போனோம். அம்மா மனசில் நினச்சிருந்தாங்க, பாயசம் வச்சு சாமி கும்பிடுதேன்னு நினச்சிருந்தாங்க. அதனால் உடனே அங்கே கிளம்பி போயிட்டோம். அதுக்கு நாள் பாயசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் அம்மா நாளே எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அண்ணன் பூ மாலை எல்லாமே வாங்கி வச்சுட்டான். அப்புறம் பாயசம் வச்சிட்ருக்காங்க அம்மா, எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் குட்டீஸை பார்த்துட்ருந்தேன். எங்கள் அம்மா பாயசம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் பிள்ளைங்கள அடுப்பு பக்கம் விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கோயிலில் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு நல்ல சகுனம் மட்டும் தெரிஞ்சிச்சு. பாயசம் அம்மா வச்சுட்டு இருக்கும்போதே கோயிலில் நல்லா மணி அடிச்சுட்டு இருந்துச்சு. ரெடியா? குட்டீஸுக்கெல்லாம் செம்ம ஜாலி தான். அப்புறம் சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு எல்லாமே தட்டில் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பாயசத்தையும் தேங்காய் பழம் தாம்பூலத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கீழ் கோயிலில் சொல்லமாடங்கிட்ட இருக்க வாழைப்பழத்தை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஒரு கொலையை 2ஆக பாதி எப்படி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.